அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி மதான்வகம். காஞ்சி மகாபிரிவா நாம் எல்லோரும் நன்னா இருக்கணும், இந்த உலகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நானவரதமும் அதையே ஒரு குறிக்கோளாக வச்சுன்னு அதுக்காகவே வாழ்ந்த ஒரு தியாகி உத்தமர். அவர் ஜெகத்குரு அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு சத்குருவா மனுஷாளுக்கு எதெல்லாம் ஹிதமோ நல்லதோ அதையே சொல்லிட்டு உபதேசம் பண்ணியிருந்தா. அந்த உபதேசத்தை நமக்கு காதால் வாங்கிக்கிறதுக்கே நமக்கு பெரிய பாக்கியம் இருக்கணும். அப்படி காதால் வாங்கிட்டா மட்டும் போகாது, அதை ஒரு நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினாதான் நம்மளோட வாழ்க்கை பூர்ணமாகும், அந்த பலனை அடையலாம். அரசாங்கத்தில் சமஸ்கிருத லாங்குவேஜை எடுத்ததுக்கு அப்புறம் பெரிவா அந்த சமஸ்கிருத லாங்குவேஜ் இருந்தால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நமது பாரம்பரியத்துக்கு, நமது கலாச்சாரத்துக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்மளால் கிரகிச்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஓரியண்டல் ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிக்க சொன்னாங்கிறத பார்த்தோம். அந்த ஓரியண்டல் ஸ்கூல் இன்னைக்கு பல இடங்களில் நடந்துன்னு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் 1966 வருஷ வாக்கில் பெரியவா அதை ஆரம்பித்து வச்சது தான். அப்படி இருக்கிறதே ஒரு சமஸ்கிருத ஆசிரியராக இருந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் ஒரு ஹையர் கிளாஸ்க்கு எடுத்திருந்தவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதே தயங்கிறதே பெரியவா உபதேசம் பண்ணி குழந்தைகளாக இருக்கிறது தான் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை போய் அந்த உத்தியோகத்தில் இருக்க சொல்லி அதனால அவர் என்ன பலன்லாம் அடைஞ்சாருங்கிறதையும் பார்த்தோம். பெரியவாளோட உபதேசம் எல்லாமே நமக்கு நல்லது தான், பெரிய ஒரு ஞான மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம். ஏன் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான் இல்லை, பெரிய அறிஞர்கள்லாமும் வந்து பெரியவாள்கிட்ட ஞானம் வேணும், பக்தி வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னா பெரியவாள்கிட்ட யாச்சகம் பண்ணி பெரியவா அதுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜாஜி எப்படி மூதறிஞர் அப்படின்னு பட்டம் பெற்றவர், அவரோட மேதாவிலாசத்துக்கு உலக பிரசித்தமாக இருக்குது. அப்படி சாணக்கியர் மாதிரி அப்படி ஒரு புத்தி தீட்சணியம் அரசியலில் அப்படி கொடிகட்டி பிறந்தவர். அப்படி இருந்த ராஜாஜி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கிறது. பெரியவாள்கிட்ட கேட்டது என்ன தெரியுமோ, எனக்கு ஞானம் வரணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், வழி சொல்லணும்னு. பெரியவா உடனே சர்ப்ரைஸாக சிரிச்சுட்டே கேட்டா, என்ன உங்களுக்கா, உங்களை பெரிய மேதைன்னு எல்லாரும் சொல்கிறாளே அப்படின்னு. பெரிய மகா மேதை அப்படின்னு சொல்கிறா, உங்களுக்கு ஞானம் வரத்துக்கு நான் தானே வழி சொல்லணுமா அப்படின்னா, அதுக்கு ராஜாஜி சொன்னார், ஆமாம் எல்லாரும் சொல்கிறா, அந்த அவள் சொல்கிறதெல்லாம் எங்கே மடத்துக்கு வெளியிலன்னு. அவரோட வினயத்தை பாருங்க. அவர் உடனே சொன்ன பதில், அறிஞர்னு சொல்லலாம், மேதைன்னு சொல்லலாம், அதெல்லாம் எங்கன்னர் இந்த மடத்துக்கு உள்ளுக்குள்ளே வரத்துக்கு முன்னால் தான், மடத்துக்கு வெளியில் தான் அந்த பேர்லாம் வாங்கலாம். இங்கே வந்தாச்சுன்னா இங்கே ஒரே அறிஞர், ஒரே மேதை, ஒரே சர்வஜன் பெரியவா தான். பெரியவா சந்நிதிக்கு முன்னால் வேறு எது எடுபடும், வேறு எந்த அறிஞர் இருக்க முடியும்? அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர் அது. சூரியனுக்கு முன்னால் எவ்வளவு எத்தனை வாட் 1000 வாட் பல்போ இல்லை எத்தனை பெருசாக இருந்தாலும் பிரகாசமான பல்பை வச்சாலும் எடுபடுமோ? எடுபடாது. தோடக அஷ்டகத்தில் தோடகாச்சாரியர் உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இருக்கா, பிரகாசிச்சுட்டு இருக்கா, வைரம் மாதிரி நட்சத்திரம் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கா. எப்போ தெரியுமா அவள்லாம் அந்த பிரகாசத்தோடு இருக்கா அப்படின்னார். ஏ சங்கரா, சூரியனான நீ, ஒரு ஞான சூரியனான நீ உதயமாறத்துக்கு முன்னால் அவள்லாம் பிரகாசிச்சுண்டா அப்படின்னு. அதாவது சூரியன் ராத்திரி பார்த்தேன்னாக்க ஆகாசத்தில் வைரம் மாதிரி ஜொலிச்சின்னு நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அந்த வைரம் மாதிரி ஜொலிக்கிற அந்த நட்சத்திரத்தோட அந்த ஒளியெல்லாம் நாம் எப்போ பார்க்கலாம்? ராத்திரியில் இருட்டில் தான் பார்க்கலாம். அதே ஒரு காலங்காலத்தால் சூரியன் உதிக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த அருணோதயமானோடனே இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியல. இந்த நட்சத்திரங்கள்லாம் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிக்கல, அதோட இந்த ஒளியெல்லாம் ஒன்றும் குறையில்லை, அது இருக்கிறபடி தான் இருக்குது. அதை விட எல்லா ஒளியும் அடிக்கிறாப்புல பிரகாசமாக ஒரே ஒரு சூரியன் வந்தோடனே இப்படி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் தெரியாது போய்டுறது. அதை போல தான் அப்படின்னு தோடகாச்சாரியார் சங்கராச்சாரியார் சொல்கிறாப்புல தான் இங்கேயும் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மகா மேதைகளாக இருந்தாலும் அவள் எல்லாருமே பெரியவா சன்னதிக்கு வந்துட்டாக்க அவளோட மேதாவிலாசம்லாம் இருக்கிற இடம் தெரியாது. பெரியவாளோட மேதாவிலாசம் அப்படி ஞான சூரியன் மாதிரி இருக்கும். இதைத்தான் இங்கே ராஜாஜி அவர்களும் சொன்னார். அறிஞர்களெல்லாம் பேர் வாங்கலாம், அதெல்லாம் இந்த மடத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னால் பெரியவாளுக்கு பின்னால் தான் அதெல்லாம் வாங்க முடியும், பெரியவாளுக்கு முன்னால் அவள் தான் அப்படின்னு சொல்ல
உடனே பெரியவா என்ன தெரியுமா சொன்னா, அவர் கேட்டார் இல்லையோ ஞானம் வரணும் ஏதானு சொல்லுங்கோ உபதேசம் பண்ணும்னு. பெரியவா உடனே சொல்றா, ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் படின்னா. இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் முதல்லே பார்த்தோம், அறம் செய்ய விரும்பு, 60 சினம், இது மாதிரிலாம் இந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன்லாம் எங்க ஸ்கூல்ல படிப்போம்? எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல படிப்போம். 1ஆம் கிளாஸ்ல படிக்கிற பாடத்தை பெரியவா என்ன சொல்ற, ஒரு மூதறிஞருக்கு அட்வைஸ் பண்றா. மூதறிஞர்னு பெயர் பெற்றவர், பெரிய மகாமேதைன்னு பெயர் பெற்றவருக்கு பெரியவா ஞான வரத்துக்கு எதை உபதேசம் பண்ணார்? ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் படி அப்படின்னு. அவர் நிஜமாவே சந்தோஷப்பட்ட, சர்ப்ரைஸா இருந்தது. நாம ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஏதோ சாதாரண பாடம்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்குன்னு இப்போ இது மாதிரி ஒரு மகான் சொன்னா தானே தெரியும். அது ஏன் அப்படி படிக்க சொன்னார்? அதை படிக்க 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 அதுக்குள்ள நமக்கு வாழ்க்கைக்கு வேணுங்க என்ன வேணுமோ நாம மேல வரத்துக்கு நமக்கு தெளியறதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கோ அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டாக்க இல்ல சுலபமா கிடைச்சுடுத்துனா அதோட வேல்யூ நமக்கு அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. அதோட வேல்யூ நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே ஒரு குருவன் இருக்கு. அதுதான் ஆச்சரியம். ஒரு பெரிய மூதறிஞர்னு சொல்லக்கூடிய ராஜாஜிக்கு பெரியவா ஞானம் வரத்துக்கு என்ன சொன்னா அப்படின்னார், அரிச்சுவடியில படிக்க வேண்டிய பாடத்தை சொன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் அப்படின்னு. இது ஏதோ அவருக்கு தான் சொன்னதுன்னு இல்லை, நாம எல்லாருக்குமே இது பெரிய ஒரு விஷயம்தான். இப்படி குழந்தைகளுக்கு குழந்தைகளா நம்மளை வச்சு வச்சு தான் அவளும் பார்த்துருக்கா. அப்படி இருக்கிற பெரியவா எதை சொல்றாளோ அதை கேட்கணும் அப்படின்னும். அதை கேட்டோம்னா நமக்கு பரம ஸ்ரேயஸ். நம்மளால கேட்க முடிஞ்சதை தான் அவளும் சொல்லுவா, நம்மளால நடக்க முடிஞ்சதை தான் அவளும் சொல்லுவா. அப்படி பார்த்தீங்கன்னா ராமநாதன் ஒரு பக்தர், அவர் கோர்ட்டில் உத்தியோகமாக இருந்தார், ஹெட் கிளர்க்காக இருந்தார். அவர்கிட்ட பெரியவா ஒரு நாளைக்கு கேட்டா, அவர் செங்கல்பட்டில் கோர்ட்டில் ஹெட் கிளர்க்காக இருந்தார். அடிக்கடி பெரியவா தரிசனத்துக்கெல்லாம் வருவார். பெரியவா அவர்கிட்ட கேட்டா, கூட்டத்தில் இவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கார், ரொம்ப கூட்டமாக இருந்தது, இவர் ஓரமாக நின்று தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவா சிரஸ்தாரை கூப்பிடு அப்படின்னு கூட இருந்தவாள்கிட்ட சொல்லியிருக்கா. அவள் அங்கேருந்து கெத்தினா, வந்திருக்குவா சிரஸ்தார் யார் வந்திருக்கா, சிரஸ்தார் யார் வந்திருக்கா அப்படின்னு. அந்த கோர்ட்டில் இருக்கிற சிரஸ்தார் அப்படின்னு ஒரு உத்தியோகம். சிரஸ்தார் வந்திருக்கா சிரஸ்தார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஒருத்தருமே ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் தான் இந்த கோர்ட்டில் உத்தியோகம் இருந்ததுனால இந்த ராமநாதனுக்கு தெரியும் சிரஸ்தார்னா என்ன அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணினார், சிரஸ்தார் இங்கே யாரும் இல்லை, ஹெட் கிளார்க் தான் இருக்கேன் வேணாம் அப்படின்னு சொன்னார். இவர் ஹெட் கிளார்க்கான இருக்கார், சிரஸ்தாரில் ஹெட் கிளார்க் இருக்கேன் அப்படின்னு. உடனே பெரியவா கூப்பிட்டா, கிட்டக்க கூப்பிட்டா, ஏன் நீ சிரஸ்தார் ஆக முடியாதா அப்படின்னா. அவர் சொன்னார், ஆக முடியாது அப்படின்னு. எப்படி சொல்ற, உறுதியா அப்படின்னு. இல்லை உறுதியாக சொல்கிறேன்னா, நான் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன், அதுக்கு முதல்ல எனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போராது, அந்த தகுதி இல்லை. பல பேர் கோர்ட்டில் பிஏ பிஎல் எம்ஏ பிஎல்லாம் படித்தவாள்லாம் இருக்கா, அது மாதிரி ஆளுக்கெல்லாம் தான் அந்த பதவி கிடைக்கும். மேலும் எனக்கு இப்போ எங்கள் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி அந்த சிரஸ்தார் பதவிக்கு என்னை நிச்சயம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், அதனால எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. பெரியவா சிரிச்சுண்டே கையை தூக்கினா அனுகிரகம்னா அந்த பேச்சை விட்டுட்டாத்தோட விட்டுட்டா. இவர் வந்துட்டார். இவர் வந்து அப்புறம் செங்கல்பட்டுக்கு இவர் வீட்டுக்கு போய் ஆஃபீஸ்க்கு போயின்னு இருக்கார். சில நாட்கள்லேயே இந்த ஹைகோர்ட்லேருந்து, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தா. அதுக்கு ஒரு டீம் வந்தது. அவள் வந்து இந்த டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதே பார்த்துட்டு இந்த ராமநாதனோட வேலையும் அவரோட அந்த சின்சியராக ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு அவள் என்ன பண்ணினா, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ரகசியமாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா. என்னன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் சிரஸ்தாராக இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான பொருத்தமான ஆள் இந்த ராமநாதன் தான் அப்படின்னு சொல்லி அவள் ரிப்போர்ட் எழுதிட்டா. அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணினார்னா, கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடுத்து, இந்த ராமநாதனை சிரஸ்தாரா ப்ரமோட் பண்ணி லெட்டர் வந்துடுத்து. இந்த லெட்டர் வந்ததை பார்த்தோன்னு தான் இந்த ராமநாதனுக்கு தூக்கி அறிப்பட்டுது. அன்னைக்கு என்னமோ அத்தனை கூட்டத்துக்கு நடுப்புற பெரியவா, ஏன் என்ன நீ சிரஸ்தார் ஆக முடியாதா அப்படின்லாம் கேட்டா, நாம என்னமோ சர்வசாதாரணமா அதுக்கு உண்டான காரணங்கள்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா பெரியவா நம்மளை இப்படி சிரஸ்தாரா ஆக்குறதுன்னு அவ தீர்மானம் பண்ணிட்டா போல இருக்கு. அதுக்கு ஒரு நாடகம் மாதிரி தான் இப்படி நம்மள்ட்ட கேட்டிருக்கா, எடுத்தோடனே சிரஸ்தார் சிரஸ்தார்னு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு அவருக்கு பரம சந்தோஷம். அவர் துளிக்கூட எதிர்பார்க்காதாச்சே, கற்பனையில கூட நினைச்சு பார்க்காது ஒரு திடீர்னு ஒரு சிரஸ்தார்ங்கிற பதவி வந்துடுத்து. உடனே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டார். பெரியவாள்கிட்ட திரும்பி தரிசனத்துக்கு வந்தார்.
தரிசனத்துக்கு வந்தோன்னு பெரியவா அப்படின்னு தலைக்கு மேல கையை கூப்பிட்டா. அதாவது சிரஸ்க்கு மேல சிரஸ்தார் அபிநயம் பண்ணி காமிச்சு உடனே சிரிச்சுனேஸ்வரா, இப்ப நான் சிரஸ்தாரும் உன்னை கூப்பிடலாமா அப்படிங்கிற. ஏன்னா முதல்ல கூப்பிடுறதே இவர் என்ன சொன்னார், இங்க சிரஸ்தார் யாரும் இல்லை, ஹெட் கிளார்க் தான் இருக்கான்னு சொன்னார். இப்ப ஹெட் கிளார்க்கு சிரஸ்தாரா ஆக்கியாச்சு, இப்ப சிரஸ்தாரா வந்திருக்கார், இப்ப நான் சிரஸ்தார்னு சொல்லலாமா அப்படின்னு. அவர் இந்த ராமநாதன் தான் சொல்லுவார், அவ என்னதான் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், யாரை வேணா எப்படி வேணா ஆக்க முடியும் அப்படின்னா, அண்டச்சராச்சரத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு இத்தனை பஞ்சகிருத்தியம் எல்லாம் பண்ற பராசக்தியான அவளுக்கு இது மாதிரி ஒரு லீலையெல்லாம் பண்றது தானே பெரிய காரியம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, அவ ஏதோ சொல்றது ஏன் சிரஸ்தாரா ஆக முடியாதா, உன்னை கூப்பிடப்படாதா அப்படின்னு கேட்டா, நாம ஏதோ இவருக்கு பாவம் என்ன நிர்வாகம் தெரிய போறது, என்ன தெரிய போறது, எது தெரிய போறது அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா நினைச்சுப்போம். ஆனா அது எவ்வளவு பரம சத்தியமா ஆயிடுறது அப்படிங்கிறது பிற்காலத்துல நடந்தப்புறம் தான் தெரியும். அதே போலதான் டிவி சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ஆல் இண்டியா ரேடியோல உத்தியோகமா இருந்தார். மயிலாப்பூர்ல சம்ஸ்கிருத காலேஜில் பிரிவா இருக்கிறது, நித்தியம் தரிசனத்துக்கெல்லாம் வருவார். ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆவர் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பொழுதும் சுவாமிநாதன் அண்ணா தெரியும், ஒரு ஆல் இண்டியா ரேடியோல ஒரு உத்தியோகத்துல சாதாரண உத்தியோகத்துல இருக்க எல்லாம் தெரியும். ஆனா தெரியவா கலெக்டராக அப்படின்னா கூட இருக்க சொன்னா இல்ல அவர் கலெக்டர் இல்லை அப்படின்னா, இவரும் சொன்ன நான் கலெக்டர் இல்லை அப்படின்னு. ஏன் கலெக்டர் ஆக முடியாதான்னார். இது ஆக முடியாதா, ஆக முடியாது, அதோட சொல்லியாச்சு விட்டாச்சு. இவர் வீட்டுக்கு வந்துட்டு சுவாமிநாதனுக்கு ஒரே குழப்பம், நம்மளையும் நன்னா தெரியும், இதான முன்ன பின்ன தெரியாதவனா இருந்தாலும் பெரியவா கேட்டாள்னா நியாயம்னு வச்சுக்கலாம். நாமளும் யாருன்னு தெரியும், நம்ம பேரு ஊரு கொலங்கோத்திரம் சர்வமும் தெரியும், நம்ம எங்க உத்தியோகமா இருக்கோம்னு தெரியும், தினம் வந்துட்டு இருக்கோம்னு தெரியும். அப்படி இருக்கிறது இன்னைக்குன்னு திடீர்னு அவர் கலெக்டரான்னு கேட்பானே அப்படின்னு நினைச்சுன்னு யோஜனை பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் மறுநாளைக்கு பேப்பரை எடுத்து பார்க்கறது, அதுல ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அதுல ஒரு நியூஸ் என்னன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வயசு வரம்ப உயர்த்தி இருக்கிறதா அதுல ஒரு விஷயம் வந்திருந்தது. இதை பார்த்தோன்னே இந்த சுவாமிநாதனுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியத்தோட இல்லை, ஆசையாகவும் இருந்தது. என்னன்னா, இந்த சுவாமிநாதனுக்கு ரொம்ப நாளாவே உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும்னு. ஆனா அவருக்கு அதை எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுத்து. காரணம், இவருக்கு ஏஜ் அந்த லிமிட் தாண்டி விட்டதுனால எழுத முடியல அப்படிங்கிறதுனாலேயே அந்த தாபத்தில் இருந்திருந்தார். இப்ப பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நிறைய வேண்டிருக்கு, அதனால அதுக்கு வயசு வரம்ப உயர்த்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னு, இந்த வயசு வரம்ப உயர்த்தினோன்னு இவருக்கு அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்துடுத்து. உடனே பார்த்தார், நேற்றுக்கு ஏதோ பெரியவா இவன் கலெக்டரான்னு கேட்டா, இன்னைக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய அதிசயமா அரசாங்கத்திலையும் இந்த ஏஜை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கா. அதனால நம்ம வேணா இப்போ அப்ளை பண்ணி பரீட்சை எழுதினாக்க ஆயிடலாமோ, பெரியவா வாக்கு பலிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையா இருந்தது. இருந்தாலும் ஒரு தயக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறதே மறுநாளைக்கு தரிசனத்துக்கு வந்துட்டு டெல்லியில இருந்த ஒரு பெரிய ஆபீசர், அரசாங்கத்தில இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் அவர் வந்திருக்கு. அவரோட பெரியவா பேசிட்டு இருக்கிறதே என்ன பண்ணா, இந்த பக்கத்துல சுவாமிநாதனை காமிச்சு, இவன் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்குள்ள இந்த சுவாமிநாதன் என்ன பண்ணார், அப்ளிகேஷனையும் வாங்கிவிட்டார், ஆனா ஃபில்அப் பண்ணி அனுப்பல, யோஜனையில இருக்கு, தயக்கத்தில் இருக்கு. இவன் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் எழுதணும், நீ ஒன்று பண்ணு, அவனோட அப்ளிகேஷனை வாங்கிட்டு போய் ஃபில்அப் பண்ணி நீ டெல்லியில் பொறுத்து நேராக கொடுத்துரு. ஏன்னா இவன் போஸ்ட்லெஸ்ல அனுப்புறதா இருந்தால் அதுக்கு டேட்டு பாராயிடும், அதனால நீ கையில் கொடுத்துரு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணினார், இந்த ராமச்சந்திரையர் இவர்கிட்டேருந்து சுவாமிநாதன்ட்டு அப்ளிகேஷனை வாங்கிட்டார், நேராக டெல்லிக்கு போன கொடுத்த. இவருக்கு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்துடுத்து. சுவாமிநாதன் எக்ஸாம் எழுதின, கிட்டத்தட்ட 10,000 பேர் எழுதின அந்த எக்ஸாம்பில் 1000 பேர் செலக்ட் ஆனா, பாஸ் பண்ணினா. அந்த 1000ல் ஒருவனா இந்த சுவாமிநாதனும் ஆயிட்டார். இப்போ நிஜமாவே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டார். இப்போ பெரியவாள்கிட்ட வந்து பெரியவா சொல்றா, இப்போ நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, நான் நீ கலெக்டர் தானே அப்படி. அந்த சுவாமி எங்கேயோ ஒரு ஆல் இண்டியா ரேடியோல சாதாரண ஒரு குமாஸ்தா உத்தியோகம் பார்த்துன்னு திடுதுப்புன்னு என்னமோ வாழ்க்கை என்னமோ சடனா எப்படியோ யூ டர்ன் அடிச்சாப்புல திரும்பி ஒரு கலெக்டரா, அதுக்கப்புறம் பின்னால பெரிய பதவியில கலெக்டரா எல்லாம் இருந்து ரொம்ப சௌக்கியமா இருந்து அவர் வாழ்க்கை பூர்த்தியாச்சு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெரியவா அதோ சொல்றதெல்லாம் சர்வ சாதாரணமா சொல்றாப்புல இருக்கும், அது அத்தனையும்
நடக்கிறதான் அவ சொல்றா. அவ வாயில வந்துடுத்துனா அது அப்புறம் நடக்காத இருக்க முடியாது, மீற முடியாது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா அந்த குழந்தைகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொன்னா, ராமகிருஷ்ண தீட்சிதருக்கு தான் சொன்னா, குழந்தைகளா இருந்து அரிச்சுவடி சொல்லி கொடுக்கறது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா. ஆனா பெரியவாளுக்கு எப்படி இருந்தது, அவ மனசு எப்படி இருந்ததுன்னு, அந்த குழந்தைகளை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். எந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, குழந்தைகள் வந்துடுத்துனா குழந்தைகளுக்கு ஏத்தாப்புல பெரியவாளும் இருப்பா. விழுப்புரத்துக்கிட்டே எல்லிஸ் நகர் அப்படிங்கிற இடத்துல பெரியவா கேம்ப்பு. ஒரு சனி பிரதோஷம். அந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வளவனூர் அப்படின்னு இருக்கு. அங்க இருந்த கேவி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர், அதே அங்கே இன்னொரு குடும்பம் இருந்தது, பரணிமணி அப்படின்னு சொல்லுவா. இந்த பரணிமணி, அந்த பரணிமணியோட அக்கா இந்த கேவிகே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசுவாமி ஐயர், இந்த பரணிமணியோட அக்காவோட புள்ள வித்யாசங்கர் அப்படின்னு. அந்த பையன் வித்யாசங்கர் சின்ன பையன், 3வது என்னமோ படிக்கிற குழந்தை. இவ எல்லாரும் ஆச்சுன்னு பிரதோஷ தரிசனத்துக்கு வந்தா. பிரதோஷ பூஜையெல்லாம் முடிஞ்சது. அந்த கேவிகே வளவனூர்ல முத்ராதிகாரியா இருந்தார். அவர்கிட்ட பெரியவா பேசியிருந்தா. எல்லாம் குச்சலெல்லாம் விசாரிச்சுட்டு, ஏகாதசி புராணம்லாம் என்ன நடந்திருக்கா அது இது எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிறதே, இந்த வாண்டு இருக்கானே வித்யாசங்கர், அவன் என்ன பண்ணினா பெரியவாள்கிட்ட, மடத்துல யானை இருக்கு, பசுமாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தானே அட்ராக்ஷன். அதை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு என்னமோ தெரியல, இந்த பசுமாட்டை பார்த்தோன்னா மாடை பார்த்தா மாடு வேணும்னு தோணித்து. நீ இந்த கேவிக்கெல்லாம் பெரியவா பேசிட்டு இருக்கிறதே, இந்த வித்யாசங்கர் பெரியவாள்கிட்ட, தாத்தா தாத்தா நீ வச்சுருக்கிற மாடை எனக்கு தருவியா, கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். கூட இருந்தவள்லாம் அம்மா மாமா எல்லாரும் குழந்தை இல்லை அப்படிலாம் பெரியவாள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்றா. அது குழந்தைகளுக்கு என்ன தெரியும், யதார்த்தமா கேட்டுது. உடனே பெரியவாளும், அப்படியா உனக்கு மாடு வேணுமா அப்படின்னுட்டு, நான் மாடு தரேன் ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னா. சரி அப்படின்னா. நீ இப்போ என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னா. நான் 3வது படிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, ஒன்று பண்ணு, நீ 5வது படிச்சுட்டு வா, அப்போ நான் உனக்கு மாடு தரேன் அப்படின்னா. கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே சங்கோஜமாக இருக்குது. என்ன இந்த குழந்தை இப்படி 2 கிட்டானா போய் பெரியவாள்கிட்ட கேட்கறது, பெரியவாளும் இந்த குழந்தைக்கு சமமாக பேசின்னு இருக்காளு அப்படின்னு. உடனே அந்த பையன்கிட்ட என்ன சொன்னா, நீ இப்போ 3வது படிக்கிறியா, 5வது படிச்சுட்டு வா, நான் உனக்கு மாடு தரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த புள்ள பெரியவாள்கிட்ட கேட்கறது, அப்படியா ப்ராமிஸா அப்படின்னுது. எல்லாருக்கும் தூக்கி ஏறிப்பட்டு, என்ன பெரியவாள்கிட்ட போய் சத்திய பிரமாணம் கேட்கறது. நீ பெரியவா சிரிச்சுட்டே, நான் வார்த்தை மாற மாட்டேன்ப்பா, சொன்னதுதான், நீ 5வது படிச்சுட்டு வா, கட்டாயம் உனக்கு மாடு தரேன் அப்படின்னா பிரசாதத்தை கொடுத்தா அனுப்பிச்சுட்டா. இது போயிடுத்து. இந்த அம்மா எல்லாம் வரத்தே சொல்லிகிட்டே வர குழந்தைகிட்ட, அப்படி எல்லாம் போய் பெரியவாள்கிட்ட பேசக்கூடாது, மரியாதை இருக்கு, அதெல்லாம் குழந்தைக்கு சொன்னா, ஆனால் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் சீரியஸா, ஏதோ கேட்டுருதும் நடந்துட்டும் பெரியவாளும் பேர சொல்லிட்டா, வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கடந்தது. இன்னொரு இடத்துல பெரியவா கேம்பில் இருக்கிறது, இவ தரிசனத்துக்கு போனா. தரிசனத்துக்கு போனோடனே இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு விடாத கேட்டுது, தாத்தா நீ மாடு வாங்கி தரேன், நீ எனக்கு இப்போ கொடுப்பியா மாடு அப்படின்னு. உடனே பெரியவா கேட்டா, அப்படியா, உனக்கு மாடு தரேன்னு சொன்னேன்னா, சரி நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், அப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னா, 5வது படிச்சுட்டு வந்தா மாடு தரேன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்படியா, 5வது படிச்சுட்டு வந்தா மாடு தரேன்னு சொன்னேன் இல்லையா, நீ 5வது படிச்சியோ அப்படின்னா. இந்த பையன் சொன்னா, நான் இப்போ 6வது படிக்கிறேன் அப்படின்னா. நீ இப்போ 6வது படிக்கிற, 5வது படிச்சியோ அப்படின்னா. இல்லை நான் 6வது படிக்கிறேன் அப்படின்னா. உடனே பெரியவா கேட்டா, திருப்பி கேட்குறா, நீ 5வது படிச்சியா அப்படின்னா. அந்த பையன் சொன்னா, நான் 4வது படிச்சிருந்தேன், அப்புறம் எங்கள் அம்மா டியூஷன்லாம் வச்சு என்ன 6வதுல சேர்த்துட்டா, நான் 5வது படிக்கல, 4வதுலேருந்து 6வது சேர்ந்துட்டேன் அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா சிரிச்சுண்டு, பத்தியா நீ கேட்டையோ இல்லையோ, ப்ராமிஸான்னு கேட்ட, நானும் வார்த்தை தப்ப மாட்டேன்னு சொன்னேன் அப்போ, இப்போவும் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீ 5வது படிச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு மாடு தரேன்னு சொன்னேன். நீ 5வது படிக்கலையோ இல்லையோ, 4வது படிச்சிருக்க, 6வது தான் படிச்சிருக்க, 5வது படிக்கல, அதனால இந்த மாடு உமாச்சிக்கிட்டே இருக்கட்டும், சந்திரமொழி வீசிட்டே இருக்கட்டும், சரியா அப்படின்னா. குழந்தையோ இல்லையோ, அதுக்கு ஒன்றும் விவரம் புரியல. ஓ
ஓஹோ பெரியவா சொல்றது கணக்கு கரெக்டாக தான் இருக்கு, 5வது படிச்சுட்டு வந்தா மாடு தரேன்னு சொன்னா நம்ம தான் இப்போ 5வதும் படிக்கல, அதனால மாடு இங்கேயே சுவாமிகிட்டே இருக்கக்கூடாது. சரி நீ சொன்னா சரிதான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு க்ஷேமாரு போயிட்டு வா அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டா. எளியாருக்கு எளியன் அப்படின்னு அடிமட்டத்தில் இருக்கிறவா யாராவது இருந்தாலும் சரி, பரம ஏழையா இருந்தாலும் சரி, படிச்சவாளா இருந்தாலும் சரி, படிக்காதவாளா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படியே சௌலபியமா சகஜமா பழகலாம் அப்படின்னா அது பெரியவாள்கிட்ட தான் நடக்கும். அது மாதிரி குழந்தைகளுக்கு குழந்தைகளா பெரியவா பழகுவா. அவள் அதே மாதிரி பெரியவா நுங்கம்பாக்கத்தில் எடுத்து இந்த வீடு வீடாக போயிட்டு வரா. யாரெல்லாம் அந்தந்த தெருக்கு அங்கங்கே போகிறதெல்லாம் போயிட்டு வரத்தை பார்த்தா அந்த கூட்டமாக குழந்தைகள்லாம் வருமே, அதில் யாரோ ஒரு குழந்தை கூடவே வருது. அந்த குழந்தை பார்த்துட்டே வந்தது. இது என்னமோ இந்த வீட்டுக்கு போகிறா, அங்கே பூர்ணகுமத்தை எடுத்துக்கிறா, அங்கே சித்த இருக்கா வரா, அப்புறம் என்னமோ இந்த ஒரு இடத்துக்கு போகிறா, அந்த கோவிலுக்கு போகிறா, குளத்துக்கு போகிறா, இப்படி எல்லாம் போகிறத பார்த்தோன்னே அந்த பையனுக்கு தோணித்து நம்ம வீட்டுக்கும் பெரியவாளை கூப்பிடணும் அப்படின்னு. சின்ன பையன், வேற தெரியாத பையன், ஏதோ இந்த கூட்டமாக எல்லாரும் போகிறத பார்த்து கூடவே வந்துருக்கான். அதனால் அந்த குழந்தையாவே நினச்சின்னு கொடுத்து பெரியவாளை கூப்பிட்டாக்க வீட்டுக்கு வருவாளாக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணா, நடுப்புற உள்ளுக்குள்ளே போய் கூட்டத்தில் போந்துன்னு பெரியவாள்கிட்ட சார் எங்காத்துக்கு வாங்கோ அப்படின்னும். கூட இருக்கிறவாள்லாம் பெரியவாளை போய் சாருன்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் வித்தியாசமாக இருந்து உடனே அந்த பையனை வெட்டினா, அப்படிலாம் பெரியவாளை கூப்பிடக்கூடாது, பேசக்கூடாது, அந்தன போடா அப்படின்னு அவனை அந்தன தள்ளினான். இவ தள்ளினோன்னு அந்த வந்துட்டான். உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே திருப்பி அந்த பையன் போய் சார் எங்காத்துக்கு வாங்கோ அப்படின்னா. அப்போ அவ தள்ளினா. இப்படி 2-3 தரம் போகிற இடத்துல திருப்பி திருப்பி சார் எங்காத்துக்கு வாங்கோ, சார் எங்காத்துக்கு வாங்கோன்னு அந்த குழந்தை கூப்பிட்டுட்டே இருக்கு. பெரியவாளும் ஒன்றும் பதிலே சொல்லலை, இவாள்லாம் விரட்டிகிட்டே இருக்கா. இப்படி போயிட்டு வரத்து ஒரு 2 ரோடு சேர்ற ஜங்ஷன் வந்தது. அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த பையன் அப்படி முன்னால் வந்து திருப்பி கூப்பிட போகிறான். திருப்பி 4ஆம் தரமாக சாரை எங்காத்துக்கு வாங்கோன்னு அந்த பையன் இப்படி முன்னால் வந்தோடனே பெரியவா என்னன்னா, கண்ணா சாரா எந்த தெருவில் இருக்குன்னு கேளு அப்படின்னா. அந்த குழந்தைய பெரியவா சொல்கிறா, சாரா எந்த தெருவில் இருக்குன்னு கேளு அப்படின்னோடனே பெரியவாளே கேட்டப்புறம் அவளெல்லாம் வெயிட் பண்ண உடனே அந்த பையன் உங்க எந்த தெருலடா இருக்குது பெரியவா கேட்குறா அப்படின்னு. உடனே இடது பக்கம் காமிச்சு இங்கே தான் இருக்குது அப்படின்னா. அந்த தெருவில் தான் இருக்கான் அப்படின்னா, அப்போ சாராத்துக்கு போவோம் வா அப்படின்னா பெரியவா அங்கே போக ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் ஒரே கவலையாக இருக்குது. இது ஏதோ ரோட்டில் போகிற குழந்தை விளையாட்டாக சார் எங்காத்துக்கு வாங்க கூப்பிட்டா நிஜமாவே அதை சீரியஸாக எடுத்துன்னு இவரும் போகிறாரு அப்படின்னு. அந்த வீட்டில் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ அப்படின்னு தெரியல அவளுக்கு. உடனே அந்த பையன் சொன்னா, ஓடிப்படா யாரானு பெரியவாளை அழிச்சுனோட அவங்க அப்பா அம்மாவை, பெரியவா அவங்காத்துக்கு வரா அப்படின்னு. இந்த குழந்தை வாங்கன்னு கூட்டின்னு போச்சு. அந்த வீடும் வந்துடுத்து. வீட்டு வாசலில் வந்தால் பெரியவா நிற்கிறா, எல்லாரும் பரிவாரத்தோட. உள்ளுக்குள்ளே இந்த அப்பா அம்மாவுக்கு தூக்கி அறுபட்டுன்னு இத்தாப்பில் வந்து பார்த்தா வாசலில் பரமேஸ்வரன் வந்து நிற்கிற பரிவாரத்தோட. அவளோட மனோபாவம் எப்படி இருந்திருக்கும், அப்படியே விக்கிச்சு போயிட்டா. அவளுக்கு என்னன்னு அந்த ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறா. பெரிய உடனே உள்ளே போகலாமா அப்படின்னு அந்த குழந்தைய அழிச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனால் பார்த்துட்டு தன்னோட திருப்பாத்த வீடு முழுக்கலும் பதிச்சுட்டு வெளியில் வந்து சாருக்கு திருப்தி தானா கேடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்தா. அப்படின்னா அவளோட எளிமைக்கு என்னன்னு சொல்கிறது. அந்த இடம் அப்படின்னா அந்த வீடுன்னா இவன் முன்னால் வரையன்னு சொல்லியிருந்தா கூட அங்கே ஒன்றும் பெருசாக ஏற்பாடு பண்ணிக்க முடியாது. ரொம்ப சர்வசாதாரணமான ஏழ்மையான வீடு தான். அந்த வீட்டுக்கும் போய் ஒரு குழந்தை விளையாட்டா சார் எங்காத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட அங்கேயும் போயிடுவா பெரியவா. இதுதான் பெரியவாளோட எளிமைக்கும் அவளோட அன்புக்கும் சாட்சியாக இருந்துருக்கு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் குழந்தைகள்கிட்டெல்லாம் அவள் குழந்தைகளோட விளையாடினது. இப்படி அது மாதிரி பெரியவாளோட அந்த அன்பையும் அருளையும் தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம்.